குலோப் ஜாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு 400 கிராம் சர்க்கரை, 1/2 லிட்டர் தண்ணி, ஏலக்காய் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சுடுங்க. அது நல்லா ஆறட்டும். குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் மட்டும் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பால் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உருண்டை விரிசல் விடாமல் இருக்க நெய்யை கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு இது ஒரு 40 பீஸ் வந்தது. எண்ணெய் ரொம்ப சூடாக்கிறதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் வந்து உருண்டையை போட்டுட்டு கலரி விடாமல் எண்ணெய் மேலே படுற மாதிரி இந்த மாதிரி கலரி விட்டோன்னா நல்லா உடையாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும். நான் எப்போவுமே வந்து லைட் மெரூன் கலரில் எடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டார்க்காக எடுத்தால் தான் பிடிக்கும். எப்போவுமே சூடான ஜீராவில் போட்டுறக்கூடாது. ஜீரா நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டால் தான் வந்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஊறி பொதன்னு ஆகிடும். என்னோடய பசங்களுக்கு கொடுத்தோடனே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ஊற வச்ச பீஸை மட்டும் என்னோடய பையன் எடுத்து ஆசையாக சாப்பிட்டுட்டான். ஒரு 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.